ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சர்வீஸ் ஆப்ல ஒரு சர்வீஸ் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். மேல உள்ள நேவிகேஷன் பார்ல ப்ராடக்ட் ஹோல்ட் பண்ணினா குரூப் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரெண்டு காமிக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த குரூப் பேஜ்ல நீங்க உங்க சர்வீசஸை என்னென்ன குரூப்பா பிரிக்க போறீங்க அப்படிங்கிற குரூப் நேமை இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு புது குரூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த குரூப்பே எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் பண்ண கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஆர் டெலிட் பண்ண கிளிக் பண்ணி டெலிட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல தான் நம்ம பிசினஸோட சர்வீஸ் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்க போயிருக்கு. இங்க ஃபில்டர் பை ப்ராடக்ட் டைப் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்கும் மேல. அதுல பாத்தீங்கன்னா இது சர்வீஸ் பேஜ்ல இருக்கு. இதுல பேக்கேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா பேக்கேஜ் மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கும். பேக்கேஜ்னா ஒன்றும் இல்லை, லிஸ்ட் ஆஃப் சர்வீஸை ஒரு பேக்கேஜ்ல போடுறது. லைக் கோல்டு பேக்கேஜ் அப்படின்னா அந்த கோல்டு பேக்கேஜ்க்குள்ள கார் சர்வீஸ், பைக் சர்வீஸ், அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் ஆஃப் சர்வீஸை ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ சர்வீஸ் பேஜ் வந்து ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணோம்னா ஆட் சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யூனிக்கான ஒரு சர்வீஸ் கோட் ஜென்ரேட் ஆகும். நம்ம இதுல சர்வீஸ் நேம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரிக்குள்ள நம்ம சர்வீஸ் வருது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பீரியட், எத்தனை டேஸ், வீக்ஸ் ஆர் மந்த்ஸுக்கு இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இப்போ 6 மந்த்னா 6 மந்த் பீரியட்ல எத்தனை டைம்ஸ் பண்ணணும், வீக் ஒன்ஸ் பர் வீக் பண்ணணும் 6 மந்த் வரையும் அப்படிங்கிறது அதான் பீரியட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் நீங்க இந்த சர்வீஸ்க்கான ப்ரைஸ் என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு அக்சஷன் கோடு, டாக்ஸுக்கான கோடு, டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, இமேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் ஆட் ஆகிடும். அடுத்து மல்டிபிள் சர்வீஸை அட் டைம்ல எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் ஆல் சர்வீஸை கொடுத்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கேஜுக்கு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஆட் பேக்கேஜ் கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஆட் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். நம்ம பேக்கேஜ் நேம் இங்கே என்டர் பண்ணிட்டு கேட்டகரி எடுத்து செலக்ட் பண்ணிடணும். பேக்கேஜ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சர்வீஸை இந்த பேக்கேஜுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சர்வீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கஸ்டம் ப்ரைஸ் ஆட் பண்ணலாம். இங்கே இப்போ டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கும் ஒரு ப்ரைஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் கஸ்டம் ப்ரைஸ் கொடுத்து கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக ப்ரைஸ் வச்சுக்கலாம். இப்படி செட் பண்ணுறப்போ பில் போடுற இடத்துல கஸ்டமர் நம்பரை என்டர் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த ப்ரைஸ் சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதிலே இந்த ஆக்ஷன் காலம் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் டெலிட் ஆர் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஆட் வேரியன்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் சர்வீஸ்க்கு நீங்கள் ஒரு சப் வேரியன்ட் மாதிரி, சப் ப்ராடக்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.